லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று இலங்கையின் பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் முதலாவது, அதாவது இந்த அரசாங்கத்தின் முதலாவது 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அவர்களால் இன்று காலை வாசிக்க ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை இலங்கை மக்கள் மிகவும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தார்கள். லங்காஸ்ரீ தமிழ்வின் நாங்கள் கூட நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தோம். அதை அடுத்து அனைத்து பிரதான ஊடகங்களும் அதனை ஒளிபரப்பிக் கொண்ட நிலையில் அதற்கு கீழே வந்த மக்கள் கருத்துக்களை பார்க்கும் போது நிறையவே நன்மையான, சாதகமான, மக்கள் ஒரு திருப்தி அடையும் வகையில் தான் மக்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு காணக்கூடியதாகிறது. என்ன கூறினார் என்ன என்பது குறித்து நீங்கள் இப்பொழுது அடுத்தடுத்த செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் முன்வைத்த சமர்ப்பித்த இந்த வரவு செலவு திட்டத்திலே மிக முக்கியமாக இருக்கின்ற விடயங்கள் என்ன என்பதை விரைவாக சுருக்கமாக பார்க்கலாம். அதேவேளை இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக மக்கள் மத்தியில் நாங்கள் சென்று ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்கின்றோம். அது சம்பந்தமாக மக்கள் என்ன சொல்கிறார்கள். அதே போல் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து பாராளுமன்றத்தில் இருந்து வெளியே வந்த முக்கியமான எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து முக்கிய நபர்கள் என்ன கூறினார்கள் என்பது தொடர்பாக விரைவாகவும் சுருக்கமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், இது தேசிய, அதாவது சுதந்திர இலங்கையின் 79வது வரவு செலவு திட்டம். அந்த வகையில் இதை சமர்ப்பித்திருந்தார் நிதி அமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள், ஜனாதிபதி. அந்த வகையில் அவர் முன்வைத்த விடயங்கள் இதுதான். இந்த வருடம் 5% பொருளாதார வளர்ச்சியை அடைவதே எதிர்பார்ப்பு என்று ஏகேடி அரசின் எதிர்பார்ப்பு என்று கூறப்பட்டிருக்கின்றது. மூலதன செலவுக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து 4%, தேசிய மேலாண்மை கட்டமைப்புக்காக 750 மில்லியன் ரூபாய், இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கல், டிஜிட்டல் அடையாள அட்டையை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை, இலங்கை பொருளாதார அதிகார சபை உருவாக்கப்படும், கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2வது முனையத்தை ஜப்பானின் நிதி உதவியுடன் விரைவில் ஆரம்பிக்க நடவடிக்கை, புதிய மற்றும் கண்டுபிடிப்பு நிதியத்தை ஸ்தாபிக்க 1000 மில்லியன் ரூபாய், அரசாங்கத்துக்கு சொந்தமான சகல சொகுசு வாகனங்களையும் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் ஏலத்தில் விட நடவடிக்கை, எம்பிக்களுக்கு வாகனமோ அல்லது வாகன அனுமதி பத்திரமோ கிடையாது, அரச நிறுவனங்களின் செயற்பாடுகள் மற்றும் பலன்களை மதிப்பீடு செய்ய தனிப்பட்ட குழு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு சத்துணவு திட்டத்திற்காக 7500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, சுகாதாரத்துறைக்காக 604 பில்லியன் ரூபாய், தெரிவு செய்யப்பட்ட முன்பள்ளிகளின் அபிவிருத்திக்காக 80 மில்லியன் ரூபாய், பாடசாலைகளை அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 1000 மில்லியன் ரூபாய், முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவு எதிர்வரும் ஜூலை முதல் 1000 ரூபாவால் அதிகரிப்பு, மகாபுல மாணவர் உதவித்தொகை 7500 ரூபாவால் அதிகரிப்பு, தரம் 5க்கு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 1500 ரூபாய் நிதியுதவி, யாழ்ப்பாண நூலகத்திற்கு கணினிகள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்க 100 மில்லியன் ரூபாய், ஏனைய நூலகங்களின் அபிவிருத்திக்காக 200 மில்லியன் ரூபாய், திருகோணமலையில் 61 எண்ணெய் தாங்கிகளின் கூட்டு அபிவிருத்தி நடவடிக்கை, பெரும்போகத்தில் நெல் கொள்வனவிற்காக 5000 மில்லியன் ரூபாய், நெல் விநியோக சபை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள நடவடிக்கை, நீர்ப்பாசனத்துறையின் அபிவிருத்திக்காக 78,000 மில்லியன் ரூபாய், வடக்கு தெங்கு முக்கோணம் உள்ளிட்ட புதிய தென்னந்தோப்பு அபிவிருத்திக்கு 500 மில்லியன் ரூபாய், சமூக பாதுகாப்பு செலவு, அதாவது இழப்பீடு 232.5 பில்லியன் ரூபாய், சிறுநீரக நோயாளிகளுக்கான உதவித்தொகை 10,000 ரூபாவாக அதிகரிப்பு, முதியோர் உதவித்தொகையை ஏப்ரல் மாதத்திலிருந்து 5000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை, சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் புனர்வாழ்வு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் ஆதரவற்ற சிறார்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு, இயற்கை அனர்த்தம் மற்றும் வனவிலங்கு பாதிப்பால் இடம்பெறும் உயிரிழப்புகள் அங்கவீனம் அடைவோருக்கான இழப்பீடு தொகை 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பு, மூத்த பிரஜைகளுக்கு சிறப்பு வட்டி யோசனை திட்டம், பண்டிகை காலத்தில் லங்கா சதோச ஊடாக உணவு பொதி, கொழும்பு நகரை சூழ வசதியான 100 பஸ்கள் 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, புதிய பஸ் நிறுவனத்தை ஸ்தாபிக்க நடவடிக்கை.
ரயில் பெட்டிகளை மறுசீரமைக்க 500 மில்லியன் ரூபாய். தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் ஒன்றிணைந்த நேர அட்டவணையில் பயணிக்க யோசனை. போதையற்ற சமூகத்தை கட்டி எழுப்ப 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு நாளாந்த நடவடிக்கைகளுக்காக திரைசேரியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட மாட்டாது. கிராமங்களில் வீதி அபிவிருத்திக்காக 3000 மில்லியன் ரூபாய். வடக்கு மாகாணத்தில் கிராமங்களின் வீதிகள் மற்றும் பாலங்களின் அபிவிருத்திக்காக 5000 மில்லியன் ரூபாய். பெருந்தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 4267 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மலையக தமிழ் இளைஞர்களின் தொழில் பயிற்சி வாழ்வாதார மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காக 2450 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மலையக தமிழ் சமூகத்தின் பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்காக 866 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கழிவகற்றல் முகாமைத்துவத்திற்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. யானை மனித மோதலை கட்டுப்படுத்த வரவு செலவு திட்டம் 640 மில்லியனாக உயர்வு. இலங்கையர் நாள் தேசிய வைபத்தை நடத்த யோசனை, அதற்காக 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் 15,750 ரூபாவாக உயர்த்தப்படுகின்றது. அரச சேவையின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 24,250 ரூபாவிலிருந்து 40,000 ரூபாவாக, அதாவது 15,750 ரூபாவால் அதிகரிப்பு. தனியார் துறையில் குறைந்தபட்ச மாத சம்பளம் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து 27,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1,700 ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தலையீடு செய்யும். அரச ஊழியர்களுக்கு 8,250 ரூபாய் அதிகரிப்பை குறைந்தபட்ச மாத சம்பள அடிப்படையில் மேற்கொள்ள யோசனை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய காப்புறுதி 2.5 லட்சம் ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அரசுக்கு சொந்தமான நிலங்கள் உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளுக்காக குத்தகைக்கு விடப்படும். ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைத்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு கொட்டாவ பகுதியில் புதிய வீட்டு திட்டம். இலங்கையர் தினம் என்ற பெயரில் தேசிய நிகழ்வு திட்டம். புதிதாக வரிகள் எதுவும் அமுல்படுத்தப்படவில்லை, திருத்தங்கள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மொத்த வருவாய் மற்றும் மானியங்கள் 4,990 பில்லியன் ரூபாய். மொத்த செலவினம் 7,190 பில்லியன் ரூபாய். துண்டு விழும் தொகை 2,200 பில்லியன் ரூபாய் என்று தான் இந்த வருடத்திற்கான 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்படுகின்றது. இதுதான் இன்று நிதி அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் இலங்கை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான இந்த அரசாங்கத்தின் முதலாவது கன்னி வரவு செலவு திட்டம் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். ஆகவே இதுதான் இன்று பேசு பொருளாக நாட்டில் இருக்கின்றது. பிரதான செய்தியாகவும் இதுதான் இருக்கின்றது. மக்கள் எதிர்பார்த்த அனைத்து விடயங்களும் இதில் பூர்த்தியாகியுள்ளதா? ஒரு பக்கம் அரச துறையினர், மறுபக்கம் தனியார் துறையினர், அதே போன்று மலையகம், மீனவ சமூகம், விவசாயிகள் பக்கம், இவ்வாறு அனைத்து பக்கம், குறிப்பாக கல்வி, சுகாதாரம், இதற்கெல்லாம் அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்திற்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதார துறையை, சுகாதார சேவையை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில், அதே போல் கல்வித்துறையில் இன்னமும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே அதற்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது நன்மையாக அமையும் என்று கருதப்படுகின்றது. அரசியல் விமர்சகர்கள், மக்களுடைய கருத்துக்களும் நன்மையாகத்தான் இருக்கின்றது பார்க்கும் போது சமூக ஊடகங்களில். ஆனால் எதிர்த்தரப்பினர் எதிர்ப்படி இருப்பினும் அவர்களுடைய எதிர்ப்பு வார்த்தைகளை, விமர்சனங்களை வெளிப்படுத்த வருகிறார்கள். அந்த வகையில் தான் இந்த ஜனாதிபதி அவர்களுடைய இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அனைவரும் தேநீர் விருந்துக்காக வெளியேறிய போது எதிர்த்தரப்பிலிருந்து அர்ஷடி சில்வா ஊடகங்களை கருத்து தெரிவிக்கும் போது இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். அவர் கூறும்போது, கடந்த ஆட்சியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய திட்டங்களைத்தான் இந்த அரசாங்கத்தில் அனுர ஜனாதிபதி சபையில் சமர்ப்பித்துள்ளார். கடந்த 40-50 வருடங்களாக இவர்கள் இவ்வாறான திட்டங்களுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டார்கள். தற்போது அவை அனைத்தையும் சரி என சொல்கின்றார்கள். இது நகைச்சுவையாக உள்ளது. முன்பாகவே இவற்றை செய்ய இடமளித்திருந்தால் இந்த நாடு விழுந்திருக்காது. இப்போதாவது இந்த திட்டத்தை முன்வைத்தார்களே, அது மகிழ்ச்சி.
2024க்கும் 2025க்கும் இந்த இரண்டு பட்ஜெட்டுகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. 2024 பட்ஜெட் சரிவராது என்று விமர்சித்த எதிர்த்தரப்பிலிருந்து விமர்சித்தார்கள், சுட்டிக்காட்டினார்கள். அப்படி என்றால் இம்முறை பட்ஜெட்டில் ஏராளமான மாற்றங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்படி ஒரு மாற்றங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. ஏதேனும் மாற்றங்கள் இடம்பெற்றதா நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர் ஊடகவியலாளர்கள் மக்களிடம் கேட்கின்றார். ஆகவே நீங்கள் பொதுமக்கள் ஏதேனும் மாற்றங்கள் இருந்திருந்தால் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடத்தில் இந்த பட்ஜெட்டில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்திருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிட முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது இது சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே சென்று மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது என்று கேட்டபொழுது இன்று பொதுவாக அனைவரும் நிறைய பேர் இந்த முழு ஜனாதிபதியுடைய முழு உரையும் பார்த்திருக்க மாட்டார்கள். இருப்பினும் இன்று பிரதான செய்திகளில் அந்த தகவல்கள் வெளியாகும் போது நிச்சயமாக பார்த்துவிட்டு நாளை மறுதினம் அது பற்றி ஒரு தெளிவு கிடைத்த பின் மக்கள் இது பற்றி நிறைய பேசுவார்கள். ஆனால் இது பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் நாங்கள் சென்று மக்களிடம் கேட்டபொழுது மக்கள் இவ்வாறான கருத்துக்களை தான் தெரிவித்தார்கள். பட்ஜெட்டிலே மகளிருக்கான நல்ல காரியங்கள் செய்திருக்கார். தோட்ட தொழிலாளர்களுக்காக சம்பளம் 1700 நியமிக்கப்பட்டிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இன்றைய சூழ்நிலையில் மலைய மக்களை பொறுத்தவரையில் 2500 3000 கொடுத்தாலும் இந்த இன்றைய சம்பளம் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை செலவுக்கு 3000 கொடுத்தாலும் காணாது. ஆகவே 1700 மிகவும் சொற்ப ஒரு இதுதான். ஆகவே இதை அடுத்த பட்ஜெட்லையாவது அவர்களுக்கு 3000 கிடைப்பதற்கான ஒரு ஒழுங்கை இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்களும் இந்த நாட்டில் மக்கள் இந்த அவங்களோட வருமானம் இலங்கைக்கு வரக்கூடிய அதிக டாலர்களை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர் மக்களை எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களை புறக்கணித்தே வந்திருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலங்களால் தேசிய மக்கள் சக்தி அவர்களுக்கு எல்லோரும் வாக்களித்தார்கள். அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே இது அடுத்த பட்ஜெட்லேயாவது நீங்கள் இல்லாட்டி இதனுடைய அடுத்த வாசிப்பிலேயாவது கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து அவர்களுக்கு 2500 மாத ஒரு நாள் சம்பளமாக கொடுப்பதற்கு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா மற்றவங்களை விட அவர் கொஞ்சம் ஏழை மக்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்கிறாருன்னு எனக்கு எதிர்பார்க்குறேன். அதனால் நல்லது நடக்கும். இல்லை, நான் நிறைவேறினா சந்தோஷம் தான். இது இப்போ இன்னைக்கு நடந்த காரியம் இல்லை. இப்போ லோக்கால் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா தோட்ட தொழிலாளியும் நாள் எதிர்பார்க்குற ஒரு இதுதான் சம்பளம் கூடுதல் கிடைக்கும்னு சொல்லி. இப்போ இது கிடைக்க தள்ளி சுவர் பண்ண இயலாது. அதுதான் உண்மை. எல்லோரும் நினைக்கிறது அதுதான். ஏன்னா அவங்களும் பாவம் கஷ்டப்படுறவங்க தான், மழையிலே வெயிலும் கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கு நல்லது அமையும் தானே. நாங்களும் இப்போ பொதுவாக எல்லாம் பொதுவாக தான் நினைப்போம். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல வழி இல்லை. அதில் கிடைச்சா நல்லது. முதல்ல அரிசி பருப்பு இதுகள் தான் எங்களுக்கு முக்கியம். அவங்க போடுற பட்ஜெட்டெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அதை ஒழுங்காக குறைச்சி கொடுத்தாலே போதும். முக்கியமான சாமானம் அதுதான். அதை குறைச்சாலே போதும், மற்றதெல்லாம் தானாக குறையும். ஆகவே மக்கள் மத்தியில் சென்று எங்களுடைய செய்திக்குழுவினர் கருத்து கேட்ட பொழுது மக்கள் இந்த பாதையீடு தொடர்பாக, அதாவது வரவு செலவு திட்டம் தொடர்பாக இவ்வாறான கருத்துக்களை தான் தெரிவித்தார்கள். ஆனால் இது பற்றி நாங்கள் நாளை மறுதினம் மக்களிடம் சென்று இன்னும் கேள்விகள் கேட்கவிருக்கின்றோம். மக்களுடைய கருத்து என்ன என்பது குறித்தும் நிச்சயமாக நாங்கள் ஆராய்ந்து பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டமை இருக்கின்றது. அதே போல் எங்களுக்கு தெரியும், நாளை தொடக்கம் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 7 நாட்கள் இந்த பாதையீடு தொடர்பான விவாதம் இடம்பெறும். அதன் அடுத்து 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த விவாதம் முடிந்து வாக்கெடுப்பு இடம்பெறும். அதன் போது தெரியும் இந்த பாதையீடு பெரும்பான்மையாக வெற்றி அளிக்கின்றதா, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று அன்றைய தினம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் விவாதம் இடம்பெறும் நிலையில் நாங்கள் மக்கள் மத்தியிலும் சென்று கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு பதிவு செய்ய தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் எதிருங்கள். இது சம்பந்தமான முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள தமிழ் வீண் மற்றும் லங்கா செய்திகளோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். ஒலிப்பதிவாளர் லிசி ஹருடன், டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.